ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ காலையிலேயே ஒரு நியூஸ், இது தான் மெயினான ஒரு நியூஸ். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காலையிலேருந்தே நானும் இதை பற்றி தான் ஒருத்தங்களாக சொல்ல என்ன பண்ணுறது, இது என்ன விதமான அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதை பற்றி ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். மேபி இது ஒரு பீஸ் ஆஃப் மோட்டிவேஷனாக கூட இருக்கும் உங்களுக்கு. ஸோ வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்ன விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா, நான் காலையில் தினமலர் பேப்பரில் இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ என்ன அப்படின்னா, மின்வாரிய ஆட்கள் தேர்வு வருகிறது, புதிய அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி அஸ் யூஷுவல் எதுகை முனைய அழகாக ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம், ஓகேவா? அதுக்கு பிறகு என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன அப்படின்னா, உதவி பொறியாளர், கள உதவியாளர், இளநிலை உதவியாளர், இந்த மாதிரி இதுக்கெல்லாமே 50,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் டிஎன்இபி போர்டில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ அதில் நம்ம 600 வேக்கன்சிஸ் ஏஇ எக்ஸாமை பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வேக்கன்சிஸ் கூடுறதுனால, ஓகேங்களா, வேக்கன்சிஸ் கூடுறதுனால, அதுவும் புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுனால இது ஒரு நியூ சர்க்குலர் மாதிரி கொடுத்து, ஒரு நியூ இன்டிமேஷன் மாதிரி கொடுத்து அதிலிருந்து ஆட்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கடைசியாக, ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம், ஓகேவா? ஸோ இதில் இப்போ என்னெல்லாம் கன்ஃபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் யூஸ்வலாக நான் கிளாஸ் எடுக்கும்போது நான் அதை தான் பண்ணுவேன். என்னெல்லாம் கன்ஃபியூஷன் வரலாம் ஒரு விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நமக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏற்றபடி நம்ம ரெடி ஆகிக்கலாம். அதுக்காக தான், ஓகேவா? எப்போவுமே ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணும்போது அதில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரலாம் அனலைஸ் பண்ணுறது உண்மையில் புத்திசாலித்தனம் தான். அது நெகட்டிவிட்டி கிடையாது. ஆக்சுவலி என்னெல்லாம் விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதில் ஒன்று, வேக்கன்சிஸ் அப்படியே புது வேக்கன்சிஸ் கண்டிப்பாக கூடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் புது அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸ் கூடுது, அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் இந்த நேரம், ஓகேவா? வேக்கன்சிஸ் கூடுது. ஸோ வேக்கன்சிஸ் கூடுற பட்சத்தில் புது அறிவிப்பு வெளியிடும்போது ப்ரீவியஸாக அப்ளை பண்ணவங்களுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது இல்லைங்களா? அப்போ ப்ரீவியஸாக நம்ம கண்டிப்பாக நம்ம அமௌண்ட்டு பே பண்ணி தான் அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அந்த எக்ஸாமை அப்படியே கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. என் பார்வையில் எனக்கு அப்படி தான். மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது பெர்ஸ்பெக்டிவ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் ஃபுல்லாக என்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் தான் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ ப்ரீவியஸாக நம்ம அமௌண்ட் கொடுத்து அப்ளை பண்ணியிருப்போம், நம்ம மேலே எந்த மிஸ்டேக்குமே இல்லை, யார் மேலேயும் எந்த மிஸ்டேக்குமே இல்லை ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி பேண்டமிக் சிச்சுவேஷன் வருங்கிறது யாருக்குமே நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ நம்ம அப்ளை பண்ண அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு இது நமக்கு கொடுத்தாகணும் இல்லைங்களா? ஸோ ப்ரீவியஸாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இருக்கட்டும். ஏன்னா டிஆர்பி எக்ஸாமுக்கு இந்த மாதிரி தானே நம்ம பண்ணோம். கரெக்டாக, ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் புதுசாக ஒரு இது கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் இயர் இதே டைமில். டிஎன்இபி எக்ஸாம் புது நோட்டிஃபிகேஷன் விடும்போது டிஆர்பிக்குமே பேரலாக நடந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக? ஸோ டிஆர்பி பாலிடெக்னிக்குக்கும் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க திருப்பி பண்ண வேண்டாம், புதுசாக நீங்கள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வை, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதனால் இது ஒரு நெகட்டிவ் நியூஸாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது பார்க்கும்போது நமக்கு ஐயோ புது அறிவிப்பா, மறுபடியும் நம்ம அமௌண்ட்டு கொடுத்து பே பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைப்போம். ஏற்கனவே 1000 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? கரெக்டாக ஜென்ரலுக்கு 1000 ருபீஸ் அப்படியே கிராஜுவலாக கம்மியாகிட்டே இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த 1000 ருபீஸ் கொடுத்து அப்ளை பண்ணியிருப்பாங்க பிள்ளைங்க அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் இதை நெகட்டிவ் நியூஸாக எடுக்க வேண்டாம். இதை பாசிட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா வேக்கன்சிஸ் கூடுது, அது உண்மையில் நமக்கு ஒரு நல்ல நியூஸ் தான். ஏன்னா இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கலுக்காவது ஓகே நல்ல வேக்கன்சிஸ் இருக்குது, மற்றபடி இசி, சிஎஸ்சி இந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கெலாம் ரொம்ப பரிதாபமான நிலையில் தான் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ மேபி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா 2020 ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்தது இல்லைங்களா? 20 ஃபுல்லாக முடிஞ்சது, 21 இப்போ நடந்துகிட்ருக்கு இல்லையா? வருஷம் என்னங்கிறதே மறந்துடுது அடிக்கடி, அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ 2021 இப்போ அதுவே முடிய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நம்ம வெயிட் பண்ணுறதுனால நம்மளை கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டாங்க. சப்போஸ் இன்கேஸ் புது அறிவிப்பு வந்துச்சு, இல்லை கம்ப்ளீட்டாக நீங்கள் புதுசாக தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்போ அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம யோசிக்கலாம். பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக நம்ம அமௌண்ட்டை அவங்க எந்த ரீசனுமே இல்லாமல் இல்லை அப்ளை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற, அதாவது நீங்கள் திருப்பி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு விஷயத்தை நான் மெயினாக சொல்லணும்
சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அப்போது இவ்வளோ நாள் நமக்கு எந்த நியூஸுமே வராமல் கிட்டத்தட்ட நிறைய நாள் ஆச்சு இல்லையா? கடைசியாக நம்ம ஏப்ரலுக்கு முன்னாடி நினைக்கிறேன், அந்த பேண்டமிக் செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகிற டைமில் நினைக்கிறேன் இல்லையா? இல்லை போஸ்ட்போண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்தது இல்லைங்களா? அப்புறம் ரொம்ப மாதமாக எந்த இதுவுமே இல்லை. நிறைய பேர் படிக்காமே இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் அந்த டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணும்போதே பார்த்தேன் மேம், ரொம்ப ரிவிஷனே பண்ணாமல் சுற்றிட்டு இருந்தேன் மேம், தூசி தட்டின மாதிரி இருக்குது உங்கள் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்திருந்தது. ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸோட ஃபீட்பேக்ஸை நான் சீக்கிரமே நான் வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கனாலும் இதை நீங்கள் உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணுற ஒரு நியூஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. அதை தான் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ எந்த டைம்லனாலும் நமக்கு எக்ஸாம்ஸ் வரலாம், நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஓகேங்களா? ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஜூலையிலேருந்தே நிறைய எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது எக்ஸாம் டேட்ஸே இதாக ஆரம்பிச்சாச்சு, எக்ஸாமே நடக்க ஆரம்பிச்சாச்சு ஜூலையில். கரெக்டுங்களா? ஜூலை 7th ஏதோ எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, எந்த எக்ஸாம் கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. பட் நான் ஏதோ எக்ஸாம்ங்கிற மாதிரி ஏதோ ஸ்டூடெண்ட் சொன்னால் ஞாபகம். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது, ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு புது நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட வருது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஆகஸ்ட் எண்ட்லேயோ செப்டம்பர்லேயோ கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான எக்ஸாம் டேட்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதனால் எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைங்க. ஸோ இன்னும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த 2 months எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் மேம், நான் போன இதில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அது எனாஃபே கிடையாதுப்பா. ரிவிஷன் தான் ஒருத்தங்களை சக்ஸஸ்க்கு கொண்டு போகுமே தவிர, நம்ம படித்தவங்க எல்லாருமே மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு வைங்களேன். அதில் யார் போஸ்டிங் வாங்குறாங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறவங்க தான். ஓகேங்களா? ஏன்னா அந்த டெஸ்ட் சீரிஸ் ஸ்டூடெண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேனே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேம் நான் கான்ஃபிடென்ட்டாக எழுத போனேன் மேம், அட்டன் கொடுக்க போனேன். பட் ஒவ்வொரு கொஸ்டினாக அட்டன் பண்ண தான் எனக்கு தெரியுது, ஐயோ நான் ரிவிஷனே பண்ணாமல் வந்து அட்டன் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனாலேயே நான் மெயினாக எல்லார்ட்டையுமே சொல்கிறது அதுதான். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் மேக்ஸ் பேட்சில் என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா கூட, நீங்கள் ஃபஸ்ட் பேட்சாக இருக்கலாம், செகண்ட் பேட்சாக இருக்கலாம், அது எப்போவோ நடந்தது, நவம்பரில் நடந்தது. ஸோ கண்டிப்பாக இவ்வளவு மாதத்தில் நம்ம கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் அந்த டச் கண்டிப்பாக விட்டுருக்கும். ஸோ அகெயின் ஒரு ரிவிஷன் எடுத்துக்கிட்டு டெஸ்ட் சீரீஸை அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ பேட்ச் 10 போயிட்டுருக்கு. ஸோ நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த பேட்ச் 10 போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸோட பர்ச்சேஸும் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் டெஸ்ட் சீரீஸை பர்ச்சேஸ் பண்ணலைன்னா சீக்கிரமாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொவைடட் கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டம் கொடுங்க. பர்ச்சேஸ் எப்போனாலும் பண்ணிக்கலாம், பட் அட்டம் கொடுக்குறது கரெக்டான டைமில் அட்டம் கொடுங்க. 2 அட்டம் தான், அதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இன்ஜினியரிங் மேக்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் வேறு எதுனாலும் சரி தான், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இதில் நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கி இப்போ படிச்சுட்ருக்கீங்கன்னா கூட நீங்கள் அதை திருப்பி நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் தான் நமக்கு ஒரு சக்ஸஸ்க்கு கொண்டு போகும். சரிங்களா? அதில் எந்த ஹெல்ப்னாலும் கண்டிப்பாக கேளுங்க. நான் கண்டிப்பாக ஐ லவ் டு ஹெல்ப். ஓகே? அதனால் எப்போனாலும் எந்த ஹெல்ப்னாலும் கேளுங்க. சரிங்களா? வேறு எதுனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.